இப்போ செகண்ட் லேயரை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். செகண்ட் லேயரை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யணும், நம்ம இந்த இன்னர் க்யூபை ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த இன்னர் க்யூபை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும்னா இதுக்கான காயின்ஸ் எங்கேருந்து வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம பண்ணியிருக்க ஒயிட் இங்கே இருக்குன்னா அதுக்கு நேர் கீழே உள்ள பேஸில் உள்ள இந்த 3 காயின்லேருந்து தான் நமக்கு இந்த இடத்துக்கு வரப்போகுது. இந்த இடத்துக்கு வரணுனாலும் அதே இந்த பேஸ்லேருந்து தான் வரணும். ஸோ பேஸில் காயின் இருந்தால் தான் அதை நம்ம மேலே எடுத்துகிட்டு வர முடியும். அது ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு இப்போ நம்மளுக்கு இது க்ரீன்னா நமக்கு நல்லா தெரியும் இந்த ஏரியாவே க்ரீனாக தான் வரப்போகுது. அப்போது இந்த இடத்துல என்ன வரணும், க்ரீன் தான் வரணும். ஸோ நம்மளே இப்போ மூவ் பண்ணி க்ரீன் இருக்க இடத்துக்கு கொண்டு வந்து இங்கே வச்சிடலாம். ஸோ நம்ம ஒரு இதை ஃபிக்ஸ் பண்ணோம்னா, இப்போ க்ரீனை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் சென்டர் பீஸ்க்கு, ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே அதுக்குரிய மேட்சிங் கலருக்கு ஃபிக்ஸ் ஆகிடும். எல்லாமே அதுக்குரிய மேட்சிங் கலருக்கு ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு செய்ய வேண்டியது, இதை செஞ்சிட்டோம். அப்போது நெக்ஸ்ட் செய்ய வேண்டியது இந்த ஃபஸ்ட்டு 3 இருக்கு இல்லையா, டாப் 3 இதை பண்ணணும். இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொன்னிங்கன்னா, இப்போது ரெட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இந்த இடத்துல ஒரு ரெட்டு வேணும். எனக்கு அது மட்டும்தான் இருந்தது. இல்லை க்ரீன் இருக்குது, க்ரீன் வேணாலும் ட்ரை பண்ணலாம். இங்கே க்ரீன் இருக்குது. இந்த இடத்துல உள்ள காயின் தான் எனக்கு இந்த இடத்துக்கு சென்டர் பீஸ்க்கு வரப்போகுது. இந்த கார்னர், இந்த க்யூபோட இந்த காயின் நான் கை வச்சுருக்கேன்ல, இந்த க்ரீனு, இதுதான் எனக்கு இந்த சென்டருக்கு வரப்போகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெட்டுக்கு வேணும்னா எனக்கு இந்த இடத்துல ரெட் இருக்கு இல்லையா, இந்த ரெட்டு தான் இந்த இடத்துக்கு வரப்போகுது. இந்த க்ரீன் இப்போ இங்கே இருக்கு இல்லையா, இந்த க்ரீன் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போது க்ரீனை செட் பண்ணலாம். இப்போது இங்கே இருக்க காயின் இது எப்படி இங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிற மூவ் பார்த்துக்கோங்க, கவனிச்சுக்கோங்க. காயின் எங்கே இருக்கோ அது ஒரு தடவை கீழே இறக்கி உள்ளார ஆரம்பிச்சிடலாம். எங்கே வேணும் அந்த லைனை கீழே இறக்கி இந்த கலச்சி அந்த ஒயிட்டை ஃபிக்ஸ் பண்ணி மேலே அனுப்பலாம். மறுபடியும் இந்த ஒயிட்டை ஃபிக்ஸ் பண்ணி மேலே அனுப்பலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இருந்த இந்த இடத்துல இருந்த க்ரீன் இங்கே போயிடுச்சு எனக்கு. நெக்ஸ்ட்டு ரெட்டுக்கு அதே செய்யலாம். இங்கே இருக்க ரெட்டு, ஆனால் எனக்கு இந்த இடத்துல இருந்தால் மட்டும் தான் கொண்டு வர முடியும். ஸோ அதனால் இங்கே கொண்டு வந்துட்டேன். ஸோ காயின் எங்கே இருக்கோ அது காயின் எங்கே வேணும்னு நினைக்கிறோமோ அது, அப்புறம் ஃபிக்ஸ் தான். ஒயிட்டை ஃபிக்ஸ் பண்ணி மேலே அனுப்புகிறோம், இந்த ஒயிட்டை ஃபிக்ஸ் பண்ணி மேலே அனுப்புகிறோம். இப்போது கீழே இருந்த இந்த இடத்துல இருந்த ரெட்டு நம்மளுக்கு அங்கே போயிடுச்சு. அடுத்து ப்ளூக்கு ஒன்று இங்கே இருக்குது. ஸோ அதை இந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்துடுறேன். எனக்கு இங்கே இருக்க இந்த ப்ளூ இந்த இடத்துக்கு வரப்போகுது. காயின் எங்கே இருக்கோ அது காயின் எங்கே வேணுமோ, அப்புறம் ப்ளூ ஃபிக்ஸு, ஒயிட் ஃபிக்ஸு. இப்போ ப்ளூ சென்டர் பீஸ் எடுத்துகிட்டு போயிட்டோம், க்ரீன் போயிட்டோம், ரெட் போயிட்டோம், ஆரஞ்சுக்கு இங்கே இருக்கான்னு பார்க்கலாம். இங்கே ஒன்று இருக்குது. ஸோ இங்கே கொண்டு வந்துட்டு ஆரஞ்சை. ஸோ இது இங்கே போக போகுது. காயின் எங்கே இருக்கோ அது எங்கே வேணுமோ அதை கீழே கொண்டு வந்துட்டு ஒயிட்டை ஃபிக்ஸ் பண்ணி மேலே அனுப்புகிறோம். அப்புறம் இந்த ஒயிட்டை ஃபிக்ஸ் பண்ணி மேலே அனுப்புகிறோம். இப்போது எல்லாத்தோட சென்டர் பீஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஆரஞ்ச், க்ரீன், ரெட், ப்ளூ முடிச்சிட்டோம். ஓகே, இப்போது நம்ம ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது இந்த 2 பீஸு. இந்த 2 பீஸ்க்கான காயின் எங்கேருந்து வரணும்னா, இந்த டாப்பில் உள்ள இந்த 2 பீஸ் தான் இந்த 2 இடத்துக்கு வரும். க்ராஸாக வரும். இந்த இடத்துல உள்ளது இங்கே போகும், இந்த இடத்துல உள்ளது இங்கே போகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரெட்டு தான் இல்லாமல் இருக்குது, ஆனால் கீழே ரெட்டே இல்லை. ஸோ அதை பண்ண முடியாது. ப்ளூவில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ப்ளூ இருக்குது. ஸோ நான் இந்த ப்ளூவை இங்கே போட்டேன்னா இந்த ப்ளூ ஆட்டோமேட்டிக்காக இங்கே வரும். இதுதான் இதோட மூவ். இங்கே இருக்க காயினை நான் இங்கே அனுப்புவேன், இங்கே இருக்க காயின் இங்கே போயிடும். ஸோ 2 ப்ளூவும் ஃபிக்ஸ் ஆகிடும். ஒருவேளை நான் இங்கே இருக்க காயினை இங்கே அனுப்பிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரெட் இங்கே போய் கலைச்சிரும். ஸோ இங்கே ரெட் ஆகிடும், ஆனால் இங்கே ப்ளூ ஃபிக்ஸ் ஆகிடும். அப்புறம் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா மூவ் ஆகிடும். ஸோ அதனால் இங்கே இருக்கிற ப்ளூவை இந்த இடத்துக்கு அனுப்புகிறேன், இந்த ப்ளூ இங்கே போயிடும், இந்த ரெட்டு கீழே வரும். அதுக்கு காயின் எங்கே இருக்கோ அது கீழே இறக்கி பண்ணி எங்கே வேணுமோ அதை கீழே இறக்கி இந்த ஒயிட்டை ஃபிக்ஸ் பண்ணுறோம், மேலே அனுப்புகிறோம், இந்த ஒயிட்டை ஃபிக்ஸ் பண்ணி மேலே அனுப்புகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளூ ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போ ஆரஞ்சுக்கு இந்த ஆரஞ்சை நான் இங்கே அனுப்பிச்சேன்னா இந்த எல்லோ இங்கே போயிடும், நமக்கு அது வேண்டாம். ஸோ இந்த ஆரஞ்சை இங்கே அனுப்புகிறேன். ஸோ தட் இந்த ஆரஞ்சு இங்கே போயிட்டு எல்லோவை கீழே அனுப்பும். காயின் எங்கே இருக்கோ அது காயின் எங்கே வேணுமோ அங்கே இந்த ஒயிட்டை ஃபிக்ஸ் பண்ணி மேலே அனுப்பிச்சிட்டு இந்த ஒயிட்டை ஃபிக்ஸ் பண்ணி மேலே அனுப்பிச்சா ஆரஞ்சு ஃபிக்ஸ்டு. இப்போ க்ரீன் நம்ம கார்னர் பீஸ்லேயே இல்லை. ஸோ அதனால் க்ரீனை கொஞ்சம் விட்டு வைக்கலாம். ரெட்டுக்கு இங்கே ஒரு ரெட் இருக்குது. ஸோ நான் இந்த ரெட்டை இப்போ இந்த ரெட்டை நான் இங்கே அனுப்பிச்சேன்னா இந்த க்ரீன் இந்த இடத்துக்கு போயிட்டு இந்த எல்லோ கீழே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். காயின் எங்கே இருக்கோ அது காயின் எங்கே வேணுமோ அப்புறம் ஒயிட்டை ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா ரெட்டில் ஒன்று வந்துருச்சு. இன்னும் ஒரு ரெட்டுக்கு நம்மளுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ரெட் இல்லை.
ப்ளூ இருக்குது, ஆனால் ஆல்ரெடி ப்ளூ நம்மளுக்கு ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஆரஞ்சு இருக்குது, ஆரஞ்சும் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ க்ரீன் இல்லை நம்மள்கிட்ட, க்ரீன் இல்லை. ஆனால் இப்போ என்ன செய்யலான்னா, நான் இங்கே இருக்க ஒரு ஒயிட் ப்ளூ எல்லோவை நான் மேலே அனுப்பிச்சேன்னா இந்த ப்ளூ கீழே வரும். கரெக்டாக இங்கே வச்சுட்டு இந்த எல்லோவை நான் இங்கே அனுப்பிச்சேன்னா இந்த க்ரீன் இங்கே போய்ட்டு இந்த ப்ளூவை கீழே கொண்டு வரும். ஸோ நான் ப்ளூவை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அங்கே எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். எங்கே காயின் இருக்கோ அது இன், எங்கே வேணுமோ அங்கே ஒயிட் ஃபிக்ஸு, ஒயிட் ஃபிக்ஸு. இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லோ மேலே அனுப்பிச்சு எனக்கு தேவையான ப்ளூவை கீழே கொண்டு வந்துட்டேன். ஓ மை காட், ரெண்டும் ப்ளூவாக இருக்குது. நம்மளுக்கு தேவை ஆக்சுவலாக க்ரீன் அண்ட் ரெட்டு. சரி, இப்போ இந்த க்ரீன் எடுத்துகிட்டு வரலாம் கீழே. ஸோ க்ரீனுக்கு நான் எடுத்துகிட்டு வரத்துக்கு நான் இந்த எல்லோவை இங்கே ஃபிக்ஸ் பண்ணி இதை ரெட்டு அங்கே அனுப்பிச்சு கீழே க்ரீன் எடுத்துகிட்டு வர போகிறேன். காயின் எங்கே இருக்குது அது கீழே, காயின் எங்கே வேணும் ஃபிக்ஸு, ஃபிக்ஸு. இப்போது நமக்கு தேவையான க்ரீன் கீழே வந்திருக்கு. ஸோ நான் இந்த க்ரீனை இங்கே இருக்க க்ரீனை இங்கே அனுப்பிச்சேன்னா இது இங்கே போய் எல்லோவை கொண்டு வந்து இங்கே விட்டு க்ரீனை மறுபடியும் கீழே அனுப்பிச்சிடும். அது வேண்டாம். ஸோ அதனால் இங்கே வைக்கிறேன். இந்த க்ரீனை நான் இங்கே போடுறேன். ஸோ இந்த க்ரீன் இங்கே போய்ட்டு எல்லோவை கீழே அனுப்போம். ஸோ காயின் எங்கே இருக்கோ அது இன், காயின் எங்கே வேணுமோ அது ஒயிட் ஃபிக்ஸு, ஒயிட்டு ஃபிக்ஸு. இப்போ க்ரீன் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, ஆரஞ்சு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, ப்ளூ ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ரெட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு நம்மள்ட்ட ரெட்டு இல்லை. ரெண்டும் இங்கே வேறு எங்கேயோ இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம கீழே கொண்டு வரலாம். இங்கே 2 இருக்குது. ஸோ இதெல்லாம் கொண்டு வரலாம். இது ஃபஸ்ட்டு இப்போது ரெட் ஒர்க் பண்ணுறதுக்கு இல்லை. இப்போ அதனால் நம்ம செகண்ட் லேயருக்கு போயிடலாம். இந்த செகண்ட் லேயருக்கு இந்த கார்னருக்கும் இந்த கார்னருக்கும் எங்கேருந்து காயின் வரும்னா இந்த ஒரு இடத்துல இருந்தால் மட்டும்தான் வரும். இந்த காயின் மட்டும்தான் இந்த இடத்துக்கு போகும். இது இங்கே போகும்போது என்ன ஆகும்னா இது இங்கே போய் இங்கே உள்ள காயினை இது இங்கே கொண்டு வந்துடும். இங்கே இருக்க காயின் கீழே வந்துடும். இப்போ பாருங்கள், நமக்கு இந்த இடத்துல எல்லோ, இந்த இடத்துல க்ரீன் இருக்கா, இங்கே க்ரீனை கொண்டு வந்துடலாம். இந்த க்ரீனை நான் இங்கே அனுப்பலாம். இதை அனுப்பும்போது என்னாகும், இந்த க்ரீன் போய் இந்த இடத்துல உட்காந்துட்டு இந்த ப்ளூ இங்கே வந்துடும், இந்த க்ரீன் கீழே வரும். பார்க்கலாமா? காயின் எங்கே இருக்கோ அது எங்கே வேணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டில் தள்ளி வச்சுட்டு இங்கே வேணுமோ அது கீழே ஃபிக்ஸ் பண்ணுறோம். இந்த ஒயிட்டை ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம எதிர்பார்த்த இடத்துல க்ரீன் வந்துருச்சு. அங்கே இருந்த ப்ளூ இங்கே வந்துருச்சு, இங்கே இருந்த க்ரீன் கீழே கொண்டு வந்துருச்சு. ஓகே, அந்த க்ரீனை இப்போ நம்ம இந்த இடத்துக்கு போடலாம். இப்போ இது என்னாகும், இங்கே இருக்க க்ரீன் எல்லோ இருக்க இடத்துக்கு போகும், எல்லோ இங்கே வரும், ப்ளூ கீழே வரும். பார்க்கலாமா? காயின் எங்கே இருக்கோ அது எந்த இடத்துக்கு போகணுமோ அதுக்கு ஆப்போசிட்டில் எங்கே வேணுமோ அது. அப்புறம் ஒயிட் ஃபிக்ஸ் பண்ணுறோம், ஒயிட்டை ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்போ க்ரீன் 2 லேயர் முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு ப்ளூ இருக்குது. மேபி இந்த ப்ளூவை இந்த இடத்துக்கு அனுப்பலாம். ஸோ இதை அனுப்புனா இங்கே வரும், இந்த ப்ளூ கீழே வரும். பரவாயில்ல, கீழே எடுத்துகிட்டு வரோம். ஆப்போசிட் சைடில் வைக்கிறேன். எங்கே வேணுமோ அதை கீழே எடுத்துகிட்டு வரேன். ஒயிட்டை ஃபிக்ஸ் பண்ணுறேன். அப்புறம் இந்த ஒயிட்டை ஃபிக்ஸ் பண்ணுறேன். ப்ளூ வந்துருச்சு. வேறு ஏதாவது ப்ளூ இருக்கா ஒர்க் பண்ணுறதுக்கு? இங்கே ஒன்று இருக்குது. ஸோ இது இந்த இடத்துக்கு போக போகுது. ஆரஞ்சு இந்த இடத்துக்கு வரப்போகுது, க்ரீன் கீழே வரப்போகுது. பார்க்கலாமா? எங்கே இருக்கோ அது ஆப்போசிட் சைடில் வைக்கிறேன். எங்கே வேணுமோ அதை கீழே கொண்டு வரேன். ஒயிட்டை ஃபிக்ஸ் பண்ணுறேன், ஒயிட்டை ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ ப்ளூ ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, க்ரீன் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு க்ரீன். சரி, ஓகே, இந்த க்ரீன் எடுத்துகிட்டு போகலாம். இந்த க்ரீன் இங்கே இருக்குது இல்லையா, இந்த க்ரீனை நான் எங்கே எடுத்துகிட்டு போகலான்னு சொன்னேன், எதர் இங்கேயோ சொன்னேன். ஸோ இப்போ நான் இந்த க்ரீனை இங்கே எடுத்துகிட்டு போனால் இந்த க்ரீனை எங்கே போகும், இந்த இடத்துக்கு வந்துடும். நமக்கு அதுதானே வேணும். ஸோ இந்த க்ரீனை நான் இங்கே அனுப்புகிறேன். அங்கே உள்ள க்ரீன் இங்கே வரப்போகுது, இந்த எல்லோ கீழே வரப்போகுது. அதேமாதிரி இந்த சைடும் செய்யலாம். இந்த க்ரீனை இங்கேயே அனுப்பிச்சு இதை கீழே கொண்டு வரலாம். நம்ம சாய்ஸ் எது வேணாலும் செய்யலாம். எங்கே வேணுமோ, எங்கே இருக்கோ காயின் எங்கே இருந்ததோ அந்த க்ரீனை கீழே எடுத்துகிட்டு வரேன். இந்த பக்கம் பண்ணுறதுனால இந்த பக்கம் திருப்பி வைக்கிறேன். கீழே எடுத்துகிட்டு வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணுறேன். அடுத்து இதை ஃபிக்ஸ் பண்ணுறேன். இப்போது நம்மளுக்கு இந்த க்ரீனும் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இன்னும் இந்த ரெட்டு கீழே வரல நமக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு. இங்கே ஒரு எல்லோ, இந்த ஆரஞ்சுக்கும் இல்லை நம்மள்ட்ட. ஓகே, இந்த இப்போ 3rd லேயருக்கு நம்ம போகலாம். 3rd லேயர் பண்ணுறதுக்கு இந்த காயின் இருக்கு இல்லையா, இங்கே 2 இடத்துலேருந்து இந்த காயின் தான் இங்கே 2 இடத்துக்கும் வரும். இப்போது இந்த காயினை நான் இந்த இடத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ப்ளூவை இந்த இடத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அதே தான். எங்கே காயின் இருக்கோ அந்த காயின் இந்த 3rd லேயருக்கு அவுட் பண்ணணும்.
முதல்ல இன் பண்ணுவோம் ஃபஸ்ட் லேயருக்கு, இதுக்கு அவுட் பண்ணணும். பண்ணிவிட்டு கீழே எடுத்துகிட்டு வந்து ஒயிட்டை ஃபிக்ஸ் பண்ணி ஒயிட்டை ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்போ நமக்கு தேவையான இடத்துக்கு ப்ளூ வந்துருச்சு. இப்போ இந்த ப்ளூ இருக்கு இல்லையா, இந்த ப்ளூவை இங்கே வச்சுருக்கேன். ஸோ இது இங்கே போகும், இது இங்கே போகும். ஸோ காயின் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அவுட் எங்கே வேணும் அது இன். ஃபிக்ஸ் பண்ணி பாருங்கள், ப்ளூ ஃபிக்ஸ் ஆகிருக்கணும். ப்ளூ ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு நெக்ஸ்ட்டு ஆரஞ்ச் இங்கே இந்த இந்த கார்னரில் இந்த இடத்துல இருந்தால் மட்டும்தான் ஆரஞ்சு இந்த இடத்துக்கு கொண்டு வர முடியும். ஸோ அங்கே இல்லை நம்மள்கிட்ட. ஸோ அதனால் விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு ரெட்டு வந்துருச்சு. இந்த ரெட்டை நம்ம இப்போ இங்கே எடுத்துகிட்டு போயிடலாம். இந்த ரெட்டை இங்கே எடுத்துகிட்டு போனோம்னா இந்த இடத்துக்கு போய்டும். ஆனால் இந்த எல்லோ இங்கே போகும், நமக்கு அது வேண்டாம். ஸோ அதனால் இங்கே வைக்கிறேன். ஸோ இந்த ரெட்டை இங்கே போடுறேன். ஸோ இங்கே இது போய்ட்டு அது கீழே வரும். ஸோ காயின் எங்கே இருக்கோ அது இன், எங்கே வேணுமோ ஃபிக்ஸு. இப்போ ரெட்டு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அடுத்து ப்ளூ இல்லை ஒர்க் பண்ணேன், ஆரஞ்சும் இந்த இடத்துக்கு இல்லை ஒர்க் பண்ணேன், க்ரீனும் இல்லை. ஸோ ஆரஞ்சு தான் இருக்குது. ஸோ இருக்கிற ஆரஞ்சு இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். இந்த 2 இடத்துக்கும் ஃபிக்ஸ் பண்ணலாம். இந்த இடத்துக்கும் வேர் த காயின் எங்கே இருக்கோ அது அவுட்டு, எங்கே வேணுமோ ஃபிக்ஸ். இப்போது இந்த இடத்துக்கு ஆரஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு இங்கே வைப்போம். ஏன்னா இங்கே உள்ள காயினை நான் இங்கே போட்டால் தான் இது இங்கே போகும். ஸோ காயின் எங்கே இருக்கோ அவுட்டு, காயின் எங்கே வேணுமோ ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒயிட்டு. இப்போ ஆரஞ்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்மளுக்கு இங்கே ஒரு க்ரீன் இருக்குது. இந்த க்ரீனை இங்கே இருக்க க்ரீனை நான் இங்கே போட்டேன்னா இது இங்கே போகும். ஸோ காயின் எங்கே இருக்கோ அது அவுட், எங்கே வேணுமோ ஒயிட்டை ஃபிக்ஸ் பண்ணி இப்போ ஹோல் க்ரீனை செட் பண்ணிட்டோம். மறுபடியும் நம்மளுக்கு ரெட்டு கீழே வரல, ஆரஞ்சில் மாட்டிகிட்ருக்கு. ஸோ இப்போ நான் இங்கே உள்ள எல்லோவை இங்கே அணைச்சி அந்த ரெட்டை கீழே எடுத்துகிட்டு வரேன். காயின் எங்கே இருக்கோ அது அவுட்டு, இப்போ ஒரு ரெட்டை கீழே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த ரெட்டை நான் போய் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணேன்னா இந்த ஆரஞ்சு கீழே வரும். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே இருந்ததை கொண்டு போய் அங்கே போட்டுட்டோம். இப்போ இந்த ப்ளூவை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த ப்ளூவை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு தெரியும், இங்கே இருக்க இந்த ஆரஞ்சை இங்கே அனுப்பிச்சோம்னா இந்த ஆரஞ்சு கீழே வரும். இந்த ப்ளூவை இந்த இடத்துக்கு அனுப்பிச்சோம்னா இந்த ப்ளூ இங்கே வந்துட்டு இந்த ஆரஞ்சு அது கீழே அனுப்போம். பார்க்கலாம், எங்கே இருக்கோ காயினு அவுட்டு, எங்கே வேணுமோ. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளூ ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, அந்த ஆரஞ்சு கீழே வந்துடுச்சு. இப்போ இந்த ஆரஞ்சை நம்ம இந்த இடத்துக்கு அனுப்பிச்சிடலாம். ஸோ இந்த ரெட்டை கீழே எடுத்துகிட்டு வந்துடலாம். காயின் எங்கே இருக்குது ஆப்போசிட்டில் வைக்கிறேன், எங்கே வேணும் ஃபிக்ஸ் பண்ணுறேன், இதை ஃபிக்ஸ் பண்ணுறேன். இப்போது இங்கே ஆரஞ்சை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த ரெட்டை கொண்டு போய் ரெட் ஏரியாவில் வச்சிடலாம். ஸோ இந்த இடத்துக்கு வைக்க போகிறேன். ஸோ இது கீழே வரப்போகுது, இந்த ஆரஞ்சு கீழே வரப்போகுது. ஓகே, இப்போ இந்த ஆரஞ்சு கீழே வந்துச்சா, இந்த ஆரஞ்சு எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல வைப்போம். ஸோ இந்த ரெட்டு கீழே வரும் நமக்கு. இப்போது கீழே இருக்க இந்த ஆரஞ்சை இங்கே வைக்க போகிறேன். ஸோ இந்த ரெட் கீழே வரும். சேம் மூவ் தான். இப்போ ரெட்டு கீழே வந்துடுச்சு. இந்த ரெட்டை இங்கே கொண்டு வந்து இங்கே இருக்கா, இந்த ரெட்டை நான் இங்கே போட்டேன்னா இது இங்கே வரும், இந்த ஆரஞ்சு கீழே வரும். இப்போ ரெட்டு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, ப்ளூ ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ ஆரஞ்சு மட்டும்தான் பாக்கி. இது ஆரஞ்சை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா இந்த இன்னர் க்யூபை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஆரஞ்ச், க்ரீன், ரெட், ப்ளூ, ஒயிட், கீழே உள்ள எல்லோ எல்லாம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது இந்த கார்னர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த கார்னர் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னா, இந்த இடத்துல இது நம்ம எல்லோ கலர் இல்லையா, இந்த எல்லோ இல்லாத க்யூப் ஏதாவது இங்கே இருந்துச்சுன்னா அது இந்த இடத்துக்கானது இல்லை. ஸோ அதுதான் நம்ம பார்க்கணும். இது எல்லோ இல்லாத க்யூபாக இருக்குது. ஸோ ஆரஞ்ச் அண்ட் க்ரீனாக இருக்குது. ஆரஞ்ச் அண்ட் க்ரீனாக அது இந்த இடத்துக்கு வர வேண்டிய காயின். ஸோ இந்த இடத்துக்கு போக போதுன்னா நம்ம இந்த காயின் என்ன செய்யணும், இந்த சைடு வைக்கணும். வச்சிடலாம்.
எங்கே வேணுமோ அதை கீழே எடுத்துகிட்டு வந்துடலாம். எங்கே இருக்கோ அதை கீழே எடுத்துகிட்டு வந்து இந்த ஒயிட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம், இந்த ஒயிட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஆரஞ்சு அண்ட் க்ரீன் போய் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் எல்லோ இல்லாத பீஸ் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ப்ளூ ஆரஞ்சு இருக்குது. ஸோ அது ப்ளூ ஏரியாவுக்கு எடுத்துகிட்டு ப்ளூ ரெட் இருக்குது, சாரி ப்ளூ ஏரியாவுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு ரெட் இருக்குது அந்த ஏரியாவுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ இது இந்த பக்கம் போக போகுதுன்றதுனால ஆப்போசிட் சைடில் வைக்கிறேன். எங்கே வேணுமோ அதை கீழே எடுத்துகிட்டு வரேன், எங்கே இருக்கோ அதை கீழே எடுத்துகிட்டு வரேன், ஒயிட்டை ஃபிக்ஸ் பண்ணுறேன். இப்போது இந்த ரெட் ப்ளூ ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் எல்லோ இல்லாத பீஸில் பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது ரெட் க்ரீன். ஸோ ரெட் ஏரியாவுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு. க்ரீன்றதுனால இந்த பக்கம் போக போகுது. ஸோ இந்த சைடு வைக்கிறேன், எங்கே இருக்கோ அதை கீழே எடுத்துகிட்டு வரேன், ஒயிட்டை ஃபிக்ஸ் பண்ணுறேன். அடுத்து இது மூணுமே எல்லோவாக இருக்குது. இங்கே ஒரு ஆரஞ்சு இருக்குது, ஆரஞ்சு ப்ளூ இருக்குது. ஸோ ஆரஞ்சு ஏரியாவுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். ப்ளூன்றதுனால இந்த பக்கம் வரணும். ஸோ அதை அதர் சைடில் வைக்கிறேன், எங்கே வேணுமோ அதை கீழே எடுத்துகிட்டு வரேன், எங்கே இருக்கோ அதை கீழே எடுத்துகிட்டு வரேன், ஒயிட்டை ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு எல்லோ இல்லாத பீஸில் இது மூணுமே எல்லோ இருக்குது. இதில் வந்து ரெட் அண்டு க்ரீன் இங்கே இருக்குது. ஓகே, இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லி காட்ட. ரெட் அண்ட் க்ரீன் 2 காயின் இருக்குது. ரெண்டையும் அட் அ டைமில் நம்ம இதை எப்படி இங்கே எடுத்துகிட்டு போகிறதுன்னு பார்க்கலாம் இந்த இடத்துக்கு. ஸோ இது ரெண்டும் இந்த பக்கம் தான் போக போகுது, ஒரே ரெட் அண்ட் க்ரீன் தான். ஸோ ரெண்டும் இந்த பக்கம் தான் போக போகுது. ரெண்டையும் இந்த பக்கம் வைக்கிறேன், எங்கே வேணுமோ அதை கீழே எடுத்துகிட்டு வரேன், கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். இந்த 2 காயின்றதுனால எந்தெந்த காயின்லாம் போக போகுதோ அந்த 2 காயினையும் கீழே எடுத்துகிட்டு வரேன், இந்த ஒயிட்டை ஃபிக்ஸ் பண்ணுறேன். மறுபடியும் இந்த 2 ஒயிட்டையும் ஒன்றா ஃபிக்ஸ் பண்ணி 2த்தையும் மேலே அனுப்பிச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு எல்லோ இல்லாத பீஸில் பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது ப்ளூ ஆரஞ்சு ஏரியாவுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ அது இந்த பக்கம் போக போகுது. அப்போ அந்த காயினை நம்ம இந்த சைடு வைக்கணும். வச்சுட்டேன், எங்கே வேணுமோ அதை கீழே எடுத்துகிட்டு வரேன், எங்கே இருக்கோ அதை கீழே எடுத்துகிட்டு வரேன், ப்ளூவை ஃபிக்ஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் எல்லோ இல்லாத பீஸ் பாருங்கள், இது மூணுமே எல்லோ இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது ப்ளூ அண்டு ரெட்டில் இருக்குது. ஸோ ப்ளூ ஏரியாவுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ரெட்டுன்றதுனால இந்த பக்கம் போக போகுது. ஸோ நான் இந்த காயினை இந்த பக்கம் வைக்கிறேன், எங்கே வேணுமோ அதை கீழே எடுத்துகிட்டு வரேன், எங்கே இருக்கோ அதை கீழே எடுத்துகிட்டு வரேன், ஒயிட்டை ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஃபிக்ஸ் ஆகிடுச்சா? நெக்ஸ்ட் எல்லோ இல்லாத பீஸ் பார்த்திங்கன்னா இதில் மூணுமே எல்லோ இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது க்ரீன் ஆரஞ்சு இருக்குது. ஸோ க்ரீன் ஏரியாவுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆரஞ்சுன்றதுனால அது இங்கே போக போகுது. ஸோ அந்த காயின் அதர் சைடு வைக்கிறேன், எங்கே வேணுமோ அதை கீழே எடுத்துகிட்டு வரேன், எங்கே இருக்கோ அதை கீழே எடுத்துகிட்டு வரேன், ஃபிக்ஸ் பண்ணும். ஆச்சா? ஓகே, இது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இன்னும் 2 காயின் நம்மளுக்கு ஃபிக்ஸ் ஆகணும். ஸோ எல்லோ இல்லாத காயின் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ப்ளூ ஆரஞ்சு இருக்குது, ப்ளூ ரெட் இருக்குது. ஸோ ப்ளூ ரெட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ அப்போ இந்த பக்கம் போக போகுது. அப்போ அந்த காயின் அதர் சைட் போகணும், எங்கே வேணுமோ அதை கீழே எடுத்துகிட்டு வரேன். ஓகே, ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்த எல்லோ இல்லாத காயின் பாருங்கள், இங்கே ஒன்று இருக்குது ப்ளூ ஆரஞ்சு இருக்குது. ஸோ ஆரஞ்சு ஏரியாலே இருக்குது, இந்த சைடு போக போகுது. ஸோ அதனால் அதர் சைடு வைக்கிறேன், எங்கே வேணுமோ அதை கீழே எடுத்துகிட்டு வரேன், எங்கே இருக்கோ அதை கீழே எடுத்துகிட்டு வரேன், மேலே எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா 2 3 4 3 இது முடிச்சிட்டோம். இப்போ நம்ம லாஸ்ட்டு பண்ணணும். அது எப்படி பண்ணுறதுன்னு